நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் விசேஷமான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களினாலும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஆதியாகமும் 3வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆதாமை கர்த்தர் கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே நீ எங்கே இருக்கிறாய், மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று விசாரித்தால் நாம் எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய பின்னணி என்ன, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை ஒரு சிலரை கர்த்தர் இப்படியாக கூப்பிடுகிறார். ஒரு சில சூழ்நிலைகளிலே ஒரு சிலரை கர்த்தர் விசாரிக்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஆகாரை பார்த்து கர்த்தர் கூப்பிடுவார், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பார். அது மாதிரி கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்பார், சாத்தானை நோக்கி நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்பார். அவன் சொல்லுவான், நான் உலகம் எல்லாம் சுற்றி திரிந்து உலாவி எங்கே நான் அப்படியே ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவான் சாத்தான். இங்கே கர்த்தர் ஆதாமை நோக்கி கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற, நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். காரணம் என்ன என்பதை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தந்தருளின கிருபையின்படி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு வசனத்தை கடந்த 2 வார காலமாக அதிகமாக ஆழமாக நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் அநேக காரியங்களை குறித்து என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். அநேக வசனங்கள் மூலமாக அநேக காரியங்கள் இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் கற்றுக்கொண்டதை ஆவியானவர் மூலமாக உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்கிற கண்ணோட்டத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், ஒரு ஆலோசனையாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக, ஆவியானவர் உதவி செய்வாராக. ஜெபத்தோடு கேளுங்கள், ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய். அப்போ அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையை கூப்பிடும்போது, ஒருத்தங்களை கூப்பிடும்போது நீ எங்கே இருக்கிறேன்னு நம்ம கூப்பிட்றோன்னா, நம்ம கண்களுக்கு நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது தான் நீ எங்கேப்பா இருக்கிற, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அது மாதிரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய கண்களுக்கு விலக்கமாய் தூரமாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து இந்த ஆலோசனையை நாம் தொடருவோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனையும் சிருஷ்டித்தார், வார்த்தையினால் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் உருவாக்கின பின்பு கர்த்தர் ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். அந்த தோட்டத்திலே எல்லா விதமான விருட்சங்களையும் கர்த்தர் அங்கே படைக்கிறார். எல்லாம் முளைக்கிறது. கர்த்தர் கட்டளையிட ஒவ்வொரு விருட்சங்களும், கனிதடும் விருட்சங்கள், செடி கொடிகள் எல்லாவற்றையும் வைத்து அதற்கு ஒரு பெரிய ஆறு உருவாக்கி அதிலிருந்து 4 ஆறுகள் பிரிந்து போக வைத்து இதெல்லாம் உருவாக்கி வைத்துட்டு இதில் வைக்க ஒரு மனுஷன் வேண்டுமே என்று கர்த்தர் ஆசைப்பட்டு ஆசையாக கர்த்தர் இந்த ஆதாமை உருவாக்குகிறார். தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் மனுஷனை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு கர்த்தர் அவனை வைக்கிறார். வைத்துவிட்டு கர்த்தர் 2 காரியங்களை அவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். 2 காரியங்களை செய்ய சொல்லுகிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யக்கூடாது என்று இந்த ஆதாமுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது கர்த்தர் அங்கே என்னென்ன வைத்திருக்கிறார் என்றார். அதனுடைய 9வது வசனத்திலே, 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நல்ல விருட்சங்கள், பார்வைக்கு அழகானது, புசிப்புக்கு நல்லது, பார்க்க அழகாக இருக்கும். கண்களில் நம்ம பார்க்கும்போது கூட ஒரு அழகு, புசிக்க அதாவது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல பழ வர்க்கங்களை எல்லாம் கர்த்தர் உருவாக்கி வைத்து இப்போ ஆதாமை கர்த்தரை உருவாக்கி அந்த தோட்டத்தில் வைத்து விட்டு ஆதாமுக்கு கர்த்தர் 2 கட்டளைகளை கொடுக்கிறார். அதனுடைய 16, 17, 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா.
அப்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறார். அதாவது, நீ இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம்ப்பா, ஆனால் இதில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் இருக்கிறது, அதை நீ புசிக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். இன்னொரு கட்டளை 2 கட்டளை கர்த்தர் கொடுக்க, இது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். செய்யக்கூடியதை அதனுடைய 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் 2 காரியங்கள் செய்ய சொல்கிறார். ஒன்று, தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், இன்னொன்று பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. தோட்டத்தை பண்படுத்தவும் வேண்டும், பாதுகாக்கவும் வேண்டும். இன்னொன்று, தோட்டத்தில் இருக்கிறதான நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது. இதுதான் 2 செய்யலாம், 1 செய்யக்கூடாது. அப்போது இதில் உள்ள அத்தனை விருட்சங்கள் பல ஏக்கர் பரப்பளவில் இருந்திருக்கும் ஏதேன் தோட்டம். சரி, தெரியவில்லை எனக்கு, அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியல. இந்த வேத வசனத்தில் இருக்கிறபடி உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த பெரிய ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இந்த மனுஷனை கர்த்தர் வைக்கிறார், வைத்து அதை பண்படுத்துகிறான், இதெல்லாம் செய்கிறான். திருப்பி ஆண்டவர் பார்க்காரு, இவன் தனிமையாக இருக்கானே, ஒத்தையில் இருக்கானே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொன்ன கர்த்தர் அந்த இடத்துல ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியாக உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அவன் சொல்லுகிறான், இவை என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறபடியால், இவள் மனுஷன் என்று எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயர் போடுகிறார். கர்த்தர் அவளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ 2 பேரையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்திருக்கிறார். ஆதாம் கண்டிப்பாக ஏவாள்கிட்டத்தில் சொல்லியிருப்பார், கர்த்தர் இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார், இதில் உள்ள எல்லா விருட்சங்களும் கனியை நம்ம புசிக்கலாம், நம்ம சாப்பிடலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இதில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம், அதோ பாரு, அங்கே இருக்குது பாரு அந்த விருட்சம், அது பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது, அதை பறிக்கக்கூடாது, அதை புசிக்கக்கூடாது, இது கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், நீ இதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இவளும் சரி என்று சொல்லி சந்தோஷமாக வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த ஆதாம் ஏவாளும் மிக சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த வேணும்னாலும் புசிக்கலாம், எப்பேற்பட்ட எத்தனையோ பல 1000 வகையான பழ வர்க்கங்கள் எல்லாம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு தானே. சிருஷ்டித்த கர்த்தர் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு ஆகாரமாக கொடுத்தானே, எல்லாத்தையும் புசி. எல்லாம் அவங்க இதில் நீரோடையில் நல்லா நீராடி மகிழ்ந்திருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பறவைகளின் சத்தம் ஒரு பக்கம், மிருகங்கள் ஒரு சத்தம், எந்த தீமையும் இல்லை. இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மனமகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கை முன் சென்று கொண்டே இருந்தது. இல்லைலூயா. இதை பார்த்தபோது சாத்தானுக்கு ஒரு பயங்கர பொறாமை. இல்லைலூயா. இவ்வளவு மகிமையாக இருக்கிறாங்களே, இவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்களே, இதுக்கு ஒரு வேட்டு வைக்கணுமே என்று சாத்தான் தன் இருதயத்தில் யோசித்து கொண்டிருக்காங்க. என்ன செய்யலாம் என்று சாத்தான் தன்னுடைய வேலைக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த கட்டளையை எப்படியாவது மீற வைக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் மகிமையான ஒரு இடத்துல உங்களை வைத்திருப்பார், ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு உங்களை வைத்திருப்பார். அந்த இடத்திலிருந்து கீழே இழுத்து உங்கள் மேன்மையிலிருந்து உங்களை இழுத்து தள்ளுவதற்காக சாத்தான் சமயம் பார்த்து கொண்டே இருப்பான் என்பதை எல்லா தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையிலிருந்து நாம் அதை தான் படித்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பாடம் இது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற பாடம். நாம் கதையாக வாசித்து விடுவோம், ஆனால் இதற்குள்ளே இருக்கிறதான ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பான தேவ பிள்ளைகளே? ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே நாம் இருக்கிறோமா, திட்டத்தை விட்டு வெளியே வருகிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். இங்கே இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்குள்ளே சாத்தான் எப்போ புகலாம், எப்போ எந்த ஒரு கேப்பு கிடைக்கும் போகலாம் என்று அவன் தந்திரமாக யோசித்து கொண்டிருக்கிறான். இது தவிர ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் தோட்டத்திலே உலாவுவதற்காக வருவார். இவர்களோடு நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இவங்களோடு பேசி, இவங்களோடு மகிழ்ந்து உறவாடி சந்தோஷமாக இருப்பார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் வேறு எந்த பாக்கியமும் இல்லை. கர்த்தரோடு உறவாடுகிற நேரம், கர்த்தரோடு நேரத்தை செலவிடுகிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்றது அன்பான தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. அப்படி நாம் செலவிடும்போது நாம் கர்த்தரோடு ஒன்றி போவோம். அங்கே சாத்தானுக்கு இடமில்லை. அல்லேலூயா. இங்கே இவர்களும் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அப்படி ஆரம்பித்து அப்படியே அழகாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஆதாம் என்ன செய்திருப்பார்,
திலத்தை பண்படுத்துவதற்காக இன்னொரு இடத்துக்கு, அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட இடம் இருந்திருக்கும், இன்னொரு இடத்துல இருந்திருப்பார், இந்த ஏவா இன்னொரு இடத்துல இருந்திருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து இந்த ஏவாளுக்கு ஒரு வேளை மனசில் என்னுடைய சிந்தனையில் வருகிறதை நான் சொல்லுகிறேன், வசனத்தில் அது இல்லை. ஒருவேளை ஏவாள் நினைத்திருப்பாள், இந்த பழத்தை ஒரு நாள் புசித்து பார்த்தா எப்படி இருக்கும். அவளுக்கு கண்களுக்கு கண்ணை பறிக்கிறது மாதிரி இருக்குது, சிலது அப்படி தான் இருக்கும். உலகத்தின் சிற்றின்பங்கள், ஆசைகள், இன்பங்கள், இச்சைகள் எல்லாம் பார்க்கும்போது கண்ணை பறிக்கிற அளவிற்கு அது அப்படி அது அட்ராக்டிவாக இருக்கும். தேவ பிள்ளையுடைய கண்கள் அதை பார்க்கக்கூடாது. இவ அதை பார்த்துருப்பா, பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வரும், ஐயோ புருஷன் சொன்னாரே இதை புசிக்கக்கூடாது, இதை பறிக்கக்கூடாதுன்னு. சரி, அப்படி தன்னை கட்டுப்படுத்தி இருந்திருப்பா. ஆனால் ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடச்சிது. அந்த நேரத்தில் சாத்தான் வருகிறான், உள்ளே சாத்தான் நுழைகிறான். 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் உண்டாக்குன எல்லா மிருக ஜீவன்களிலும் இந்த சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்க முடியும். அந்த அந்த மேட்ரை மட்டும் சொல்லி விடுகிறேன். அப்போது இந்த சர்ப்பம் ஒரு நாள் வந்து ஏவாள்கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்குது. இப்போ அதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், ஆதாம் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன், நல்ல இப்போ தனியாக தான் இருந்திருக்கா. சாத்தான் நைஸாக வந்து அவள்கிட்ட பேச்சு கொடுக்குறான். என்ன பேச்சு கொடுக்குறான்னா, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? அப்படி சந்தேகத்தில் கேட்டது மாதிரி கேட்குறான், சந்தேகம் மாதிரி கேட்குறான், நேரடியாக போகலை. அவன் வந்து கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு தான் கொஸ்டின் கேட்குறான். இதுதான் இன்றைக்கும் ஆவிக்குரிய வட்டாரங்களில் நடந்து கொண்டிருக்க. ரொம்ப ஜாக்கிரதை. அவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், சத்துருடைய எல்லா நோக்கத்தையும் அவனுடைய யோசனைகளையும் அவன் எப்படி எல்லாம் வருவான், எந்த வியூவில் வருவான் என்பதை நன்கு புரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இவன் கேட்குறான், நீ புசிக்க வேண்டான்னு சொன்னாரோ? அப்படி சிலவங்க கேட்பாங்க, இப்படி சொல்லியிருக்கோ, உங்கள் சர்ச்சில் இப்படி சொல்லியிருக்கோ, இப்படி எல்லாம் பண்ணணுமோ, ஐயா அதெல்லாம் வேண்டாமே, இப்படி இருக்கலாமே அப்படி என்று சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான உபதேசங்களை சொல்லுவாங்க. தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது உடனே ஏற்கனவே மனசில் ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாங்கள் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சங்களின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இங்கே புசிக்க வேண்டாம்னு ஒரு வார்த்தையை கொடுத்து, தொடவும் வேண்டாம், நீ புசிக்கவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னான்னு சொல்கிறார். உடனே சாத்தான் பார்த்து சொல்கிறான், நீ இதை நீ என்ன இதை நீ புசிச்சேன்னா கண்கள் திறக்கப்படும், இல்லையா, நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, இங்கே தான் பிரச்சனை, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு. அப்போ சாத்தான் சொன்ன உடனே இவன் மனசு அப்படியே 100%, 100% ஒரே ஒற்றை கல்லை அடித்தது மாதிரி ஒரே ட்ரையல்லையே சாத்தான் இந்த ஏவாளை கவிழ்த்து போடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு வார்த்தையில் அப்படியே கவிழ்ந்து விட்டா. இப்போ அவள் ஆசை எல்லாம் ஏற்கனவே இருந்த ஆசைக்கு கூட இந்த ஆசையும் வந்துட்டுதா, எல்லாம் ரெண்டும் கரெக்டாக ஒருமனப்பட்டு, சாத்தானை ஏவாளம் ஒருமனப்பட்டு இந்த பாவத்தை செய்ய ஒருமனப்படுகிற அவளுக்கு ஒரு ஒருமனம் உண்டாயிடுச்சு. அதை பார்த்த உடனே அது புசிப்புக்கு நல்லது அப்படின்னு அவளுக்கு மனசு சொல்லுது, புசிப்புக்கு அவள் இருதயம் சொல்லுது, இது புசிச்சா நல்லா இருக்கும், பார்வைக்கு இன்பம், பார்வைக்கு அழகு என்று சொல்லலாமே, பார்வைக்கு இன்பம் என்று சொல்லும்போது அது ஒரு வித்தியாசமான வார்த்தை. அல்லேலூயா. பார்வைக்கு அவளுக்கு அது ஒரு இன்பம், அது ஒரு இச்சையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பார்வைக்கு இன்பமும், அது மாத்திரமல்ல, அது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க, புத்தி தெளிகிறதற்கு அது இச்சை. அப்போது இதை பார்க்கும்போதே அவளுக்கு ஒரு இச்சை, எப்படியாவது இதை புசிக்கணும், இதற்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுமே அப்படியே என்று ஒரு ஆசை. சிலருக்கு அப்படிதான், விலக்கப்பட்டதை செய்ய வேணும்னா அதுக்கு மேலே ஒரு ஆசை, எப்படியாவது இதை அடைய வேண்டும். சில வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, ரொம்ப யோசிங்க, ரொம்ப கவனமாக இருங்க. சில நேரங்களில் சில பிள்ளைங்கள் இதுதான் வேணும், இந்த பையன்தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நிலையாக நிற்கிறத நம்ம கண்களுக்கு முன்பாக குடும்பங்களில் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், ஏவாளை வஞ்சித்த பிசாசானவன் உங்களையும் வஞ்சிக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் ரொம்ப
ரொம்ப பக்குவமாக இருக்க வேண்டும். சாத்தான் உள்ளே நுழைஞ்சு எதுக்கு ஒன்றுமே தெரியாதவன் போல் அவன் போயிடுவான். நம்மளை பாவத்தை செய்ய வைத்துட்டு பாவத்தை செய்ய சம்மதிக்க வைத்து விட்டு அவன் தூரம் போய் விடுவான். ரொம்ப அலாட்டாக இருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளை. இங்கே என்ன சம்பவித்தது, பிற்பாடு அதனுடைய விளைவுகள் என்ன? நாம் ஒன்றும் தெரியாமல் பாவத்தில் விழுந்து விடுவோம். பின்னாடி இருக்கிற விளைவுகளை கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு காரியம் வருமுன்ன யோசிக்கணும், வந்தபின் அழக்கூடாது. வருமுன்ன யோசித்தா தப்பித்து கொள்ளலாம், வந்தபின் அழுத பிறகு துக்கம் தான் பட வேண்டும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே ரொம்ப யோசிச்சிங்க. இங்கே இவ பார்க்க ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது என்று கனியை என்ன செய்தா, பறித்தாள், புசித்தாள். அவன் மட்டும் புசிச்சிருந்தாள் பாவி, அதுவும் இல்லை. தன்னுடைய புருஷனுக்காக காத்திருந்த அவனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இல்லையா? 2 பேரும். இப்போ ஆதாமாவது கொஞ்சம் யோசித்திருக்கணும். ஐயோ, கர்த்தர் என்னை உருவாக்கி மகிமையாக இந்த தோட்டத்தில் வைத்து விட்டு இதை ஒன்று தானே எனக்கு தடை பண்ணினார், வேற எதுவுமே அவர் தடை பண்ணலையே. ஏதோ ஒன்று கர்த்தரால் தடை பண்ணப்பட்ட ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தால் கூட நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும், வெறுத்து விட வேண்டும் முற்றிலும். இங்கே ஆதாமும் கூட தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் அந்த இடத்துல வேதனைப்படுகிறார். நீ மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தாயே, என்னுடைய வார்த்தையை நீ புறம்பே தள்ளி விட்டாயே. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடுகிறோமா? பிசாசு மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களை போதிக்கிறவர்கள், பிசாசின் தந்திரங்களோடு வருகிறவர்கள், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் செவி கொடுத்தால் பிசாசுக்கு செவி கொடுக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் அது பிசாசினால் உண்டானது தான். இல்லையா? ஆகவே நாம் இன்றைக்கு எதற்கு செவி கொடுக்கிறோம், எதை நம்ம புறம்பே தள்ளுகிறோம்? கொஞ்சம் நேரம் ஆண்டோடைய வசனத்தை நான் ஒதுக்கி வச்சுட்டு பரவாயில்ல கொஞ்சம் உலகம் இருக்கட்டு அப்படி என்று ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது. இதன் விளைவுகளை பாருங்கள். 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஆதாமுக்கு அந்த நேரத்தில் புத்தி இல்லாமல் போயிட்டுது. ஆண்டவர் சொன்னதை அவன் மறந்துட்டான். எப்படி அவனும் சாப்பிட்டுட்டான், மனைவி சாப்பிட்டாலே நீ நம்மளும் சாப்பிடுவோம். 2 பேரும் சாப்பிட்டாங்க. கண்கள் திறக்கப்பட்டன. 2 பேரும் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். இல்லையா? மகிமையாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். 2 பேரையுமே கர்த்தர் மகிமையாக இந்த ஏதேன் தோட்டத்திலே மகிமையின் சாயலாக மகிமையின் வஸ்திரத்தோடு கர்த்தர் உருவாக்கி வைத்தார். 2 பேரும் தேவ மகிமையை இழந்து விடுகிறாங்க. ஹல்லேலூயா. 2 பேரும் இப்போ அத்தி இலைகளை எடுத்தது கோர்த்து அரை கச்சைகளை உண்டு பண்ணுகிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்றை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்தின் இச்சைகளுக்கு, உலகத்தின் ஆசை விருப்பங்களுக்கு உடன்பட்டு பாவத்திற்கு உட்பட்டோம் என்றால் கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு தூரமாய் போய்விடும். மகிமையின் சாயல் நம்மை விட்டு எடுபட்டு போகும் என்றால் அடுத்தபடியாக நமக்குள்ளே கிரியை செய்கிறது, அதாவது மாமிசத்தின் சாயல் வெளிப்படும், பாவ சாயல் வெளிப்படும். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் மகிமையின் சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மகிமையின் சாயலை அப்படியே எடுபட்டு போனது. கர்த்தர் எடுத்து விட்டார். இப்போ பாவ சரீரம், மகிமையின் சரீரம் எடுக்கப்பட்டு போனது. பாவ சரீரம் வெளிப்பட்டது. பாவ சரீரம் வெளிப்பட்ட போது இப்போ 2 பேரும் நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. 2 பேரும் நிர்வாணிகளாக. இது எப்படி மறைக்கிறது எதுவுமே தெரியல. படப்படா கொஞ்சம் அத்தி இலைகளை எடுத்து அதை கோர்த்து கட்டி எப்படியோ மறைத்து கொண்டாங்க. மறைத்துட்டு ஒளித்து போயிருக்கிறாங்க, தூரமாய் போயிருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தூரமாய், கர்த்தருடைய முகத்துக்கு தூரமாய், கர்த்தருடைய வேதத்துக்கு தூரமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமாய், கர்த்தருடைய சத்தத்துக்கு தூரமாய் போய் ஒளித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைமை. இந்த இடத்துல வருகிற என் செய்திக்கு நேராக வருகிற இந்த இடத்துல தான் கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஒருவேளை ஆண்டவர் விட்டு வெகு தூரமாய் போய்விட்டோமா? ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி தூரமாய் போய்விட்டு பெரிய பாவம் என்று சொல்ல இல்லை. இவங்க ஆண்டவர் இதை புசிக்க கூடாது என்று சொன்னார், அதை புசித்தார்கள். ஹல்லேலூயா. கட்டளை பிரமாணத்தை மீறுவது பாவம். அல்லேலூயா. தேவப்பிள்ளை நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். சின்னதோ பெருசோ கர்த்தர் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை நாம் செய்தால் அது பாவமாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ 2 பேரும் ஒழித்து போயிருக்கிறாங்க. நிர்வாணிகளாக இருந்து ஒழித்து போயிருக்கிறாங்க. தோட்டத்தில் எங்கேயோ ஒரு மூலையில், அவ்வளோ பெரிய தோட்டத்தில் எங்கேயோ இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிகாலையில் வாரதவங்களுக்கு தெரிந்து போய் பயந்து போய் தட்டிங்கி போயிருக்கிறாங்க. இருதயெல்லாம் நடுங்கிறது, கை காலெல்லாம் அப்படி உதறுகிறது. ஆதாமுக்கு சாப்பிட்டு விட்டேனே, ஐயோ ஒரு கணம், ஒரு நிமிஷம் நான் யோசித்திருந்தால் இந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டேனே. எத்தனை வாலிப சகோதரனை சகோதரியை நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நான் கல்வாரிக்கு நேராக என் கண்களை திருப்பினேன் என்றால், இல்லை ஒரு நிமிஷம் என் அப்பா அம்மாவை நினைச்சேன்னா, ஒரு நிமிஷம் என் சகோதரங்களை நினைச்சேன்னா இந்த பாவத்தை நான் செய்திருக்க மாட்டேனே என்று புலம்புறீங்களா? அதை விட்டு விடுங்க. பாவம் மிக கொடியது. அது பின்விளைவுகள் ரொம்ப கொடியது, ரொம்ப சாபம் மிகுந்தது. அது நம்மை அப்படியே மூழ்கி அமுக்கிவிடும், நம்மை நிர்வாணிகளாக மாற்றிவிடும். ஆவிக்குரிய நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடும்.
வேண்டும் என்பான தேவ பிள்ளைகளை. ஆகவே ரொம்ப 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 ஆண்டுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ரொம்ப கவனமாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முகத்துக்கு முன்பாக நிற்க திராணி இல்லை. பதிவு போல கத்தர் வருகிறார். காலையிலே வந்து கத்தர் கூப்பிடுகிறார். பகலின் குளிர்ச்சியால் வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவன் வந்து கூப்பிடுகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. எங்கே இருக்கிறாப்பா? உன்னை நான் தேடுகிறாயோ. என்றைக்கு நான் காலையில் கூப்பிட வருவதுக்கு முன்னே 2 பேரும் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பீங்களே, இன்றைக்கு உங்களை காண முடியல. நீங்கள் எங்கே போயிருக்கிறீங்க? எங்கே இருக்கிற? அல்லேலூயா. தூரமாய் போயிருக்கிறியா? அவன் உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகள் என்று பயந்து ஒழித்து இருக்கிறோம். உடனே கத்தர்க்காக நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? அல்லேலூயா. நீ புசித்தாயோ? ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அல்லேலூயா. கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவர் எல்லாம் மறந்திருக்கிறார்னு நம்ம யாருமே நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. 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 எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23 அதிகாரத்தினுடைய 24வது வசனத்திலே ஒரு வசனம் இவ்வண்ணமாக வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே ஒரு வசனம் இவ்வண்ணமாக வருகிறது. யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் கேட்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற எவனாகிலும் ஒருத்தன், யாராகிலும் ஒருவன், அல்லாது எவனாகிலும் ஒருத்தி நான் காணாமல், கர்த்தர் காணாதபடிக்கு நம்ம ஒழித்து கொண்டிருக்க கூடுமோ? நம்ம ஒழிக்கவே முடியாது. மறைவிடங்களில் ஒழித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறவர் அல்லவோ? அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே முந்தின வசனத்திலே நான் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் இப்போ இவங்க தூரமாக இருக்கிறாங்க. தூரமாக இப்போ ஒழித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்க திராணியில் ஒழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்குற தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எவனாகலும் எவளாகலும் யாராகட்டும், ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், வாலிப சகோதரனே சகோதரியை யாராக நீங்கள் இருந்தாலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா, இதுக்கு ஒரு ஆன்சர் உங்களால் பண்ண முடியுமா? நீங்கள் ஒழித்து இருக்க முடியுமா? அல்லேலூயா. ஒழித்து இருக்க முடியாது. இங்கே சொல்கிறாங்க, ஆதாம் சொல்கிற, ஆண்டவரே நாங்கள் ஒழித்து இருக்கிறோம், நிர்வாணிகளாக இருக்கிறோம். ஆண்டவர், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உனக்கு மகிமையின் சரீரத்தை தந்திருந்தேனே, இப்போ உனக்கு நிர்வாணி என்று உனக்கு காண்பித்தவன் யார்? அவன் மனைவியை சொல்கிறான், அவள் சர்ப்பத்தை சொல்கிறா, மாறி மாறி குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மிஞ்சினது சாபம் மாத்திரமே. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இவர்கள் அந்த தோட்டத்தில் எங்கேயோடி ஒரு சத்தம் கேட்கிறது. அதாவது அங்கே இருக்கிற தூரத்தில் நீ எவ்வளவு தூரமாய் கர்த்தரை விட்டு தூரம் போனியோ அவ்வளவு நேரம் உனக்காக எனக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகள், அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் போனீங்களோ, நீங்கள் அவர் கிட்ட வருகிறது வரைக்கும் இரக்கமுள்ள தெய்வன் காத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு நேரம் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காதுங்க. தூரம் போனவர்கள் சீக்கிரமாக அவரோடு ஒப்புரவாகி பாவத்தை விட்டு, மீறுதலை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, கர்த்தர் செய்யாதே என்று சொன்னதை செய்து கொண்டிருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகி அவரோடு கூட ஒன்று சேர நீங்கள் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று வேத வசனம் சொல்கிறது. உலக பிரகாரமாக ஒரு சிசிடிவி கேமரா எவ்வளவு துல்லியமாக ஒரு மனுஷனை, ஒரு திருடனை இல்லைன்னா ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறவனை அழகாக காட்டி கொடுக்கிறது. ஆனால் அவன் அந்த மாம்சத்தின் கிரியில் விழுந்து விட்டு அவன் நிர்வாணியான பிறகு, அவன் பாவம் செய்ய அவன் தொடங்கின பிறகு அவனுக்கு எந்த சூடு சொரணை இல்லை. திருப்பி திருப்பி அதே பாவத்தை செய்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரே கற்பழிப்பு பாவத்தை செய்கிறான், அவனை எப்படியாவது சிசிடிவி காமிச்சு கொடுக்கறது, திருப்பி அவன் ஜெயிலுக்கு போகிறான், அதே பாவத்தை அடுத்தவன் செய்கிறான், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உச்சபட்ச தண்டனை, ஒரு மரண தண்டனை கொடுத்தாதான் இவனுங்க எல்லாம் திருந்துவானுங்களே தவிர மற்றபடி திருந்த வாய்ப்பில்லை. உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். அப்படியானால் உலக பிரகாரமாக ஒரு திருடனை, ஒரு பாவம் செய்கிறவனை சிசிடிவி காமித்து கொடுக்கும் என்றால், உங்களை என்னை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனுடைய கண்கள் இந்த சிசிடிவி கேமராவை விட மிக 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 துல்லியமாக நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. நம்மை கவனித்து 2 கண்கள் நம்ம எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், அல்லேலூயா, நீ எங்கே சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், 130
139 சங்கீதம் அத்தனை வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரும் படிக்க வேண்டிய ஒரு சங்கீதம். மனப்பாடமாக படித்து வைங்க அந்த சங்கீதத்தை. எங்கே தான் நீ பாதாளத்தில் தான் படுக்கை போட்டால் அங்கேயும் அவருடைய கரம் இருக்கும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு கண்களுக்கு மறைவாக எங்கேயும் இருக்க முடியாது. ஆதாம் ஏவாளும் அவருடைய சமூகத்தில் வந்தே ஆக வேண்டும். அவர் கர்த்தர் வெயிட் பண்ணுகிறார், நீ வா. அல்லேலூயா. அதே கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அதை 3 அதிகாரத்தில் கீழே நாம் வாசிக்கும் போது அவர்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு மிருகத்தை கொன்று, அல்லேலூயா, ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை எடுத்து தோலனால் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன் தான், அவர் மன உருக்கமுள்ள தேவன் தான். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை மறந்தே விடக்கூடாது. அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன் அங்கே ஒரு மிருகத்தை பலியாக கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது. ஆதி மனுஷன் அவன் செய்த பாவத்திற்காக, அவன் செய்த தண்டனைக்காக, அவன் செய்த குற்றத்திற்காக, அவன் செய்த மீறுதலுக்காக அங்கே ஒரு மிருகம் பலியிடப்பட்டு அவனுடைய பாவ சரீரத்தை மறைக்கிறதற்காக அதனுடைய தோல் அவனுக்கு உடையாக கர்த்தர் உருவாக்கி கொடுத்து அவனுக்கு உடுத்தி வைத்து அவனை தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளுகிறார். அவனை சபிக்கிறார் கர்த்தர். ஆதாமை சபிக்கிறார். ஏவாளுக்கு சாபம் வருகிறது. பாம்பை சர்ப்பத்தை கர்த்தர் சபிக்கிறார். அல்லேலூயா. தோட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியே தள்ளுகிறார்கள். இனி தோட்டத்தில் இருந்தது போதும். எவ்வளவு வேதனையாக வந்திருப்பாங்க. வாழ்க்கையில் உலக பிரகாரமாக பெரிய ஐஸ்வர்யத்தில் இருக்கிற ஜனங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தங்கள் ஐஸ்வர்யத்தெல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டத்தில், நெருக்கத்தில், கடன் பிரச்சனையில் மூழ்கி இருந்த அவங்க நிலைமை எப்படி இருக்குமோ, அந்த சிலவங்க வீடுகளை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலை, சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை, தங்களுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யத்தை இழந்து தன்னந்தனியாக நிற்கும்போது எப்படி நினைப்பாங்களோ அதே ஒரு நிலைமை இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில் வந்தது. அல்லேலூயா. எவ்வளவோ நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஏதேன் தோட்டம், கர்த்தர் உருவாக்கி வைத்த மகிமையின் சாயல், எவ்வளவோ புசிப்புக்கு அழகான எல்லா விருட்சங்களும் அங்கே இருக்கிறது. இனி இவன் வெளியே வந்து என்ன செய்யணும்? இவன் தன்னாலே இவன் தோட்டத்தை உருவாக்கி இவன் பண்படுத்தி செடிகளை நட்டு அதில் இருந்து அது பூ பூத்து காய் காய்த்து வருவதற்கு எத்தனை வருஷங்கள் ஆகியிருக்கும் நினைத்து பாருங்களேன். ஒரு பயிரிடுவதற்கு அந்த பயிரிலிருந்து பலனை அவன் அனுபவிப்பதற்கு எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பானே, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பான் தேவ பிள்ளைகளே. இதெல்லாம் எதனால் வந்தது? மீறுதல்னால் வந்தது. அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. எதற்காக வைத்திருக்கிறார்? எதற்காக வைத்த ஒரு ஸ்தானத்தில், ஒரு நல்ல ஸ்தானத்தில், ஒரு நல்ல திட்டத்தோடு கர்த்தர் அவருக்காக நாம் பிரயோஜனப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டு நாம் வரும்போது எவ்வளவு பெரிய வேதனைகள், பின் விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயம் எப்போதும் உலகத்துக்கு நேராக திரும்பி கொண்டே இருக்கும். அது நல்லா இருக்கிறது, இது நல்லா இருக்கிறது அப்படி என்று அந்த இருதயம் மனது மாம்சம் விரும்பினதுபடி நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் அதை விரும்பி அதன்படி செய்ய நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க வரவில்லை. அது மாத்திரமல்ல, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இங்கே இச்சை, ஏவாளுக்குள்ளே இருந்த இச்சையானது அது வளர்ந்து அது கற்பந்தரித்து ஒரு பாவத்தை பிறப்பித்தது. இப்போ தோட்டத்தை விட்டு வெளியே போகிறாங்க. தோட்டத்தை காவல் காக்கும்படி கர்த்தர் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். அல்லேலூயா. கேருபீன்களை கர்த்தர் நியமிக்கிறார். இனி அவன் நினச்சா கூட உள்ளே போக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மீறுதல் நாள். அல்லேலூயா. இப்பேற்பட்ட பெரிய ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் இழந்து விட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை சபையின் விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லேலூயா, அன்பான தேவ பிள்ளைகளை, சபையாகிய தோட்டத்திலே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார், நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், நம்மள என்ன அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலே செய்ய சொல்கிறார், ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாது என்று நமக்கு கர்த்தர் தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. அங்கே 2 காரியங்களை செய்ய சொன்னார். ஒன்று பண்படுத்த வேண்டும், ஒன்று காக்க வேண்டும். இன்னொன்று, நீ என்ன செய்யக்கூடாது என்றால், நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. இவ்வளவுதான். அல்லேலூயா. இதை அவங்களால செய்ய முடியல. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளே, அன்றைக்கு முதல் மனுஷனாகி ஆதாமால் பாவம் உண்டானது எல்லா மனுஷனுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அல்லேலூயா. அவர் உன்னதத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் தினந்தனம் பாவம் செய்து ஒவ்வொரு மிருகங்களாக பலி கொடுத்து இது பெரிய சங்கடத்தை கர்த்தருக்கு ஏற்படுத்தினது. அதனால் அவர் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. சகல மனுக்குலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக இந்த நாட்களில் எல்லாரும், அல்லேலூயா, அதாவது சிலுவை தியான கூட்டங்கள் எல்லா சபைகள், ஆவிக்குரிய சபைகளையும் சரி,
பேர் கிறிஸ்தவ சபைகளும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் சிலுவை தியான கூட்டம், சிலுவை தியான கூட்டம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வருஷத்துக்கு 40 நாட்கள் அல்லனா அந்த நாட்களில் மாத்திரம் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை அனுதினமும் சிலுவை காட்சியை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் பாவம் நிறைந்தது, பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. யோபு 1:6-7 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவ புத்திரர்கள் இருக்கிற இடத்துல தான் பிசாசு வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறவனை பற்றி, நீ எங்கே இருந்து வருகிற? அவன் சொல்ல, நான் உலகம் எல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன். எங்க உலகம் எல்லாம் சுற்றி தேவ பிள்ளைகளை எப்போ கவுத்து போடலாம், எதிலிருந்து சத்தியத்தை விட்டு வழி விலக பண்ணலாம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எப்படி பிரிக்கலாம், வேத வசன சத்தியத்தை விட்டு எப்படி பிரிக்கலாம், ஆண்டவரை விட்டு இருக்கிற உறவு, ஆண்டவரிடத்தில் இருக்கிற நெருக்கம், அதை விட்டு எப்படி ஒரு மனுஷனை பிரிக்கலாம் என்று சத்ரு வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆகவே ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை மிக 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 ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும்போது 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, சகோதரங்களே, நான் என்ன சொல்லுகிறேன்னா, அன்றைக்கு ஏவாளை சாத்தான் வஞ்சித்தார், நான் இன்றைக்கு வஞ்சித்து கொண்டு இருக்கிறேன். அந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதில் 1லிருந்து நான் வாசிப்போம் என்றால் நமக்கு தெரியும், கடைசி நாட்களிலே எப்படி ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றால், எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். பெண் பிள்ளைகளுடைய வீடுகள், ஹல்லேலூயா, நல்லா கற்றிருப்பாங்க, எப்போதும் கற்றாலும் ஒரு காலம் கல்லாத உணர்வு இல்லை. இன்றைக்கு வேத வசன சத்தியங்களை நல்லா கற்றுக்கொள்கிறாங்க. இன்னும் புதுசாக ஒரு ஆள் போய் ஒரு புதிய உபதேசத்தை சொன்னோன்னா அது நல்லா இருக்குது, அப்போ பரவாயில்ல, இதோட அந்த சபைக்கு போகலாம், அங்கே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், எப்படி வேணாலும் கொஞ்சம் எப்படி ட்ரெஸ் வேணாலும் போடலாம், என்ன அணிகலன்கள் வேணாலும் நம்ம அணிந்து கொள்ளலாம், நம்ம உலக பிரகாரமாக எப்படிப்பட்ட அலங்கரிப்புகள் வேணாலும் நம்ம அலங்கரித்து கொள்ளலாம், அந்த சபை போனால் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம உலக பிரகாரமாகவும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆவிக்குரியவர்கள் இந்த பெயரை எடுத்துக்கொள்ளலாம். ராங், அது ஒருபோதும் சரியாக இருக்காது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசையும் அதன் இச்சையும் இச்சைகளையும் என்ன செய்ய வேண்டும் என்ற சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிறதான ஒரு கண்ணோட்டத்தோடு தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. உலகம் பாதி இருக்கட்டு, ஆவிக்குரிய சபையில் போகிறேனே, ஆவிக்குரியதும் இருக்கும் என்று நினைத்து கொண்டு நாம் இருப்போம் என்றால் கடைசியிலே பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், சபையாகிய தோட்டத்திலே வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளை சத்ருவான, அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை சாத்தான் வஞ்சித்தான், அந்த சகோதரியை தான் வஞ்சித்தான். இன்றைக்கும் சகோதரிகளுடைய வீட்டில் தான் அநேகர் போய் வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு ஈஸியாக போயிருந்து கதை விட்டு பேசி வசனம் இப்படி அப்படின்னு சொல்லி எடுத்து ஆவிக்குரிய ரீதியிலும் பெண்களை வஞ்சிக்கிறாங்க. உலக பிரகாரமாகவும் சில கம்பெனிகள், சில ஆண் மகன்கள் சில பெண் பிள்ளைகளை வஞ்சிக்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் 1000 ரூபா தந்தால் உங்களுக்கு 2000 கிடைக்கும், 5000 ரூபா போட்டிங்கன்னா 10 மாதத்தில் உங்களுக்கு 1,00,000 ரூபா கிடைக்கும். இதை ஈஸியாக நம்பிடுறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் வந்த பிறகும் இன்றைக்கும் சகோதரிமார்கள் பண ஆசை பிடிச்சவங்களாக தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அதை விழுந்துறாங்க, நமக்கு ஒருக்கா கொடுத்து பார்ப்போமே என்ன கிடைக்கும், ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகியிருக்கான்னு பார்த்தா அது சக்ஸஸ் ஆனது மாதிரி எனக்கு தெரியல. ஆகவே சகோதரிகள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியத்திலும் விழிப்போடு இருக்க வேண்டும், உலக பிரகாரமான காரியத்திலும் அதாவது சகோதரிகள் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அங்கே இருக்கட்டுமே. இப்போது புதிய ஏற்பாட்டு சபையிலே கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிற தோட்டத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், அந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டு சபையிலே, அந்த பழைய ஏற்பாட்டிலே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை ஏவாளை ஏற்படுத்தி வைத்து அவர்களுக்கு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு அழகுமான நல்ல விருட்சங்களை கொடுத்து கனிகளை கர்த்தர் கொடுத்தார், நீங்கள் புசியுங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையிலே கர்த்தர் கனிகளை எதிர்பார்த்து வருகிறார் நம்மிடத்தில். அங்கே கனி கர்த்தர் கொடுத்தார், இங்கே கர்த்தர் கனி கொடுக்கிற பிள்ளைகளை வைத்திருக்க நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு வித்தியாசம் என்று பாருங்களேன். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சிந்தித்த போது ரொம்ப அருமையாக, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கர்த்தருடைய செயல்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தம் முழுவதும் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நாம் வசனத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இனி திருப்பி பலியிடக்கூட முடியாத ஒரே பலி, கிறிஸ்து ஆகிய ஒரே பலியினாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு ஒன்றி இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்திருக்கிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். அந்த இரத்தத்தின் மகிமையினால அவர் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் புசிப்புக்கு நல்ல நல்ல டேஸ்டான பழங்களை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே கர்த்தர் கனிகளை எதிர்பார்த்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே கனி ஏற்படுத்தி கொடுத்தார், இங்கே கனிகளை தேடி வருகிறார். ஏன் கனி
தேடி கொண்டு வருகிறார் தெரியுமா? அவர் கண்டிப்பாக கனி தேடி வருகிறார் என்றால் அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார், நம்ம விலைக்கு வாங்கி இருக்கிறார், நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்போ நம்மளே ஏதாவது இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு மரத்தை இல்லைன்னா ஒரு செடியை வாங்கி நட்டு காசு கொடுத்து வாங்கி நட்டுட்டு அது கனி கொடுக்கலன்னா நமக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளை விலை கொடுத்து வாங்கி சபையாகிய தோட்டத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள எப்படிப்பட்டதான கனிகள் இன்றைக்கு வெளிப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் தோட்டத்தில் இருக்கிறதான சபைக்கு, அதாவது அங்கே ஏதேன் தோட்டம், இங்கே சபையாகிய தோட்டத்தில் இருக்கிற நமக்கு சபையாகிய தோட்டமாக இருக்கலாம், குடும்பமாகிய தோட்டமாக இருக்கலாம், நம் தனிநபராகிய தோட்டமாக இருக்கலாம், தனி ஒரு மனிதனாக இருக்கலாம். நம்முடைய தோட்டத்தை பண்படுத்த நம்மளால் முடிகிறதா? நம்முடைய தோட்டத்தை காக்க நம்மளால் முடிகிறதா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பண்படுத்துகிறவர்களாக இருக்கோம். பண்படுத்தணும். இந்த ஜீவியம் இன்றைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணோமா, நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண நம்ம பிரயாசப்படும் போது அது பண்படுத்தப்படும். இன்றைக்கு 2 அதிகாரம் வாசித்தோமா, நாளைக்கு 4 அதிகாரம் வாசிக்கும் போது பண்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல பண்படும் போது கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக மாற்றுவார். இன்னும் நம்முடைய சொந்த தோட்டத்தை நாம் காக்க வேண்டும், நம்முடைய ஜீவியத்தை நாம் காக்க வேண்டும். சபையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 தான் ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ தோட்டத்தை பண்படுத்து, நீ காத்துக்கொள், ஒன்னை நீ காத்துக்கொள். அவன் தன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள அவன் மறந்து விட்டான், அவன் விலகி விட்டான், கர்த்தருடைய கட்டளையை மீறி விட்டான். அன்பானவர்களே, அவனுடைய மேன்மையிலிருந்து அவன் விழுந்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனையும் ஹல்லேலூயா சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம்? ஹல்லேலூயா. எதை நாம் தெரிந்து கொள்வோம்? நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போன நிலைமையில் இருக்கிறோமா? ஒரு நிர்வாணியாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னே நிற்க முடியாது, ஆவிக்கு வெளியே தெரியாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றுமில்லாவிட்டால் ஒரு நிர்வாணியான ஒரு அனுபவம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. லவோதிக்கா சபை என்று நினைக்கிறேன். கர்த்தர் லவோதிக்கா சபைக்கு ஆவியானவர் எழுதும்போது சொல்லுகிறார், நீ உன்னுடைய அவலட்சணமாகிய நிர்வாணம் தெரியாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு என்னிடத்தில் வெண்வஸ்திரத்தை வாங்கி கொள்ள என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன செய், உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் உனக்கு தெரியாதபடிக்கு, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 18வது வசனம் அது நடுப்பாகத்தில் வருகிறது. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிக்கு ஒரு வெண் வஸ்திரம், ஒரு மகிமையின் வஸ்திரம், ஒரு மகிமையின் சாயல், ஒரு பரிசுத்தத்திற்கு அடையாளமாக ஒரு வெண் வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பாதையை விட்டு வழி விலகி போனீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து விட்டீங்களா? ஏதோ ஒரு கட்டளையை மீறினீங்களா? ஏதோ ஒரு வசனத்துக்கு மீறினீங்களா? தூரமாய் போனீங்களா? தூரமாய் போன உங்களை பார்த்து, சகோதரனை ஒன்றை பார்த்து, சகோதரியை ஒன்றை பார்த்து தான் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீ எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவு நேரம் கர்த்தர் உனக்காக காத்திருப்பா. நீ வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரமா அவரிடத்துல வந்த என்றால் உனக்கு மீட்பு நிச்சயம். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்க கூடாது, பாவங்களை அறிக்கையிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இன்றைக்கு நமக்குள்ள எது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்ப என்ன கட்டளை தந்திருக்கிறார்? அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கமாக இருக்கின்றன. அதில் எல்லாம் நிறைய கொடுத்திருக்காது. வீடுகளில் நீங்கள் வாசிக்க விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலை, வெறி, களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நிருபத்தில் எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது ஒரு ஆவிக்குரிய சபை, தோட்டமாகிய சபை, ஒரு ஏதேன் தோட்டமாகிய சபையில் இருக்கிற விசுவாசிகள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது மாம்சத்தின் கிரியைகள் அல்ல, மாறாக கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? 22, 23வது வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அடுத்த வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அது எபிரேயர் 10:26வது வசனத்திலே இருக்கிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினி இல்லையே, வேறொரு பலியினி இல்லை. ஹல்லேலூயா. வேறொரு பலியினி இராமல். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்திலே புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி ஒரு பலி இல்லை. கர்த்தர் ஒரு தரம் பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரம
அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார், அவர் ஏளனமாய் பேசப்பட்டார். அவர் எல்லாம் ஒரு பார சிலுவையை சுமந்தார். அந்த கொல்கொதாக்கி நேராக நம்முடைய கண்களை நாம் திருப்புவோம் என்றால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் விழுந்து விழுந்து போகிற அவரால் தூக்க முடியாத சுமை. ஹல்லேலூயா. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமே. ஹல்லேலூயா. எதற்காக? தோட்டமாகிய சபையிலே, தோட்டமாகிய குடும்பத்திலே, ஹல்லேலூயா, தனிமரமாக இருக்கிற நம்மளை ஒரு தோட்டத்திலே கொண்டு கர்த்தர் உட்கார வைத்து அழகு பார்க்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? அவர் ஒரு நாள் வருவார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக நாம் நிற்போமா? இல்லை நாம் ஆதாமை போல தூரமாக இருப்போமா? தூரமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நாம் சமீபமாக இருக்க பழக வேண்டும். அவரோடு ஒன்றி இருக்க வேண்டும். அவர் மார்பிலே சாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஆகவே ஒரு புதிய ஏற்பாட்டு சபை, ஒரு புதிய உடன்படிக்கையின் சபையின் விசுவாசிகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது கனியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அங்கே கனியை கொடுத்தானே புசிச்சிக்க வேண்டும். இங்கே நம்மிடத்தில் உருவாகிற கனியை புசிப்பதற்காக கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்றிருக்கிறது. கர்த்தர் தோட்டத்திலே வரும்போது நம்மிடத்தில் அன்பு இருக்கிறதா? நம்மிடத்தில் ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் நிறைந்திருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்மை ஒன்று ஆராய்ந்து கொள்வோமா? நம்மை ஒன்று ஆராய்வோமா? இது வேற ஒன்று இதில் எனக்கு சொல்வதற்கு இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியே தள்ளினா திருப்பி நம்ம போக முடியாது. அங்கே வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயம், அந்த சுடர் விட்டு கொண்டே இருக்கும். தீ அதில் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அது எல்லாரையும் வெட்டி தள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனிடத்தில் நம்ம போக முடியாது. அப்படிப்பட்டதான சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் அங்கே வைத்திருக்க. இனி ஆதாம் நினைச்சா கூட ஆதாம் வெளியே நின்று பார்த்துருப்பான், தூரத்தில் நின்று. ஐயோ, நம்ம தானே இதுக்கு எல்லாம், நம்ம தானே இதற்கு உடமஸ்தனாக இருந்தோம், நம்ம தானே இதுக்கு பெரிய ஒரு ஜமீன்தார்மான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன்னு. இன்றைக்கு ஒரு அற்ப லாபத்திற்காக கர்த்தர் புசிக்க வேண்டும். ஒரு சின்ன கனியை புசித்தது நிமித்தம் இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவித்தார் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இயேசு நம்மை சும்மா இருக்க விட மாட்டார். இரக்கமுள்ள தெய்வம் தான். மறுபடியும் சொல்கிறேன், அவர் பட்சிக்கிறார், கினியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல எதை விட வேண்டுமோ அதை நாம் விட வேண்டும், எதை எடுக்க வேண்டுமோ அதை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 அது மாத்திரமல்ல, உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கும் போது அங்கே சூனேமித்தியாள் அவளுடைய சொந்த தோட்டத்தை அவள் என்ன செய்யலை? காக்கலை. சொந்த தோட்டத்தை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம காக்காமல் இருந்தால் நாம் எப்படி மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம சொந்தமாக நம்முடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் வரும்போது தான் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. அப்படி நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். இது உண்மையாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்கிற பாவங்களுக்காக, நாம் செய்கிற அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக கர்த்தர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிதாவின் வலது வாரிசத்திலே வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் ஒரு வக்கீலை போல, ஒரு வக்கீலாக நமக்காக அவர் வாதாடி கொண்டிருக்கிற தெய்வம். ஆனால் என்றைக்கும் வாதாடி கொண்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் நீதிபதியாக அவர் வர இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நியாயாதிபதியாக அவர் வர இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரே தீர்ப்பு தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. அவரோடு கூட ஒன்று சேர்வதற்கு இது ஒரு கிருபையின் காலம். கர்த்தர் நல்ல சந்தர்ப்பங்களை தருகிறார், நல்ல நேரங்களை தருகிறார். ஆனால் நாம் தான் தூரமாய் போயிருக்கிறோம். நாம் எவ்வளவுக்கு தூரமாய் போயிருந்தோமோ, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன், அவ்வளவுக்கு அதிக நேரம் கர்த்தர் காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் அவரை நாம் காத்திருக்க வைக்க வேண்டாம். அன்றைக்கு ஒரே தீர்ப்பு, ஒன்றில் பரலோகம், இல்லை என்றால் நரகம். ஹல்லேலூயா. நாம் நியாயாதிபதியாக இயேசுவை சந்திக்க இருக்கிறோமா? சந்திக்க நம்மளால் முடியுமா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தர் வரப்போகிறார். சீக்கிரமாக கர்த்தர் வரப்போகிறார். தம்முடையவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் ராஜாதி ராஜாவாக, ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் வெளிப்பட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோமா? ஹல்லேலூயா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் எந்த இடத்துல ஒப்புரவாக வேண்டுமோ, எதை விட வேண்டுமோ, எந்த இடத்துல நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமோ அதை நாம் செய்வோம். கர்த்தர் செய்யாதே என்று சொன்னதை நாம் செய்யாமல் இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இதை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு இதில் ஒரு மீறுதல் வந்ததா, ஒரு பாவம் வந்ததா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மீறுதல்கள் வருவது சகஜம்தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவங்கள், அக்கிரமங்கள் வருகிறது சகஜம்தான். ஆனால் அதிலே இருக்கக்கூடாது. அதிலே இருந்தோம் என்றால் ஆவிக்குரிய நிர்வாணம் நம்மை தொற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. திறப்பு நமக்கு மகிமையின் சாயல் நம்மை விட்டு எடுபட்டு போகும். பாவ சரீரம் வெளிப்பட்டு பாவ சரீரத்தில் நாம் இருப்போம்
இருப்போம் என்றால் நாம் பாவம் செய்ய செய்ய நமக்கு எந்த ஒரு சூடு சுரணையுமே இல்லாமல் போய்விடும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் செய்கிறதிலே திருப்பி திருப்பி செய்துட்டே இருப்போம். பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமான தேவன் இந்த பரிசுத்த பார்வையோடு, பரிசுத்த எண்ணத்தோடு, ஹல்லேலூயா, பரிசுத்த சிந்தையோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம் என்றால் கர்த்தர் அப்படிப்பட்டதான பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அப்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஹல்லேலூயா ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போனது உண்மைதான். இந்த ஆதாம் ஏவாளை போல உமக்கு முன்பாக நிற்க திராணி இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்ப்போம், ஒரே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் விளக்குனதை நான் செய்துட்டேன்ப்பா, தெரிந்தோ தெரியாமல தெரிஞ்சுதான் செய்தேன்ப்பா. தெரியும் எனக்கு, நீங்கள் சொன்னீங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஒரு சந்தர்ப்பத்தில், மாம்சத்தில் நான் செய்துட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதில் நான் விடுபட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஒரு அர்ப்பணிப்பு நிர்ணயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உமக்காக வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, எனக்காக நீங்கள் பலியானீங்களே. ஹல்லேலூயா. படை முந்தின ஆதாம், ஹல்லேலூயா, அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன். ஹல்லேலூயா. பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து வந்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிந்தின ஆதாமாகிய அந்த ஒரே பலியினாலே ஹல்லேலூயா முழு உலகத்திற்கும் பாவ மன்னிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் செய்த பாவம், ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனுடைய பலியினாலே எல்லாருக்கும் விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்மை அவர் வைத்திருக்கிற இடத்திலே, நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நாம் பொறுப்பாக இருக்கிறோமா? நாம் அவர் நினைத்திருக்கிறபடி நாம் வாழ்கிறோமா? அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா? அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? வசனத்திற்கு உள்ளே நிற்கிறோமா? வசனத்துக்கு புறம்பே நிற்கிறோமா என்பதை நாம் யோசிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அவர், மனுஷனை அவர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் நாம் எம்மாத்திரம் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு முன்பாக நாம் எதுவுமே இல்லை, எதிலையுமே நாம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள், எல்லாவற்றிலும் குறைவுள்ள மனுஷர்கள். நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கல்வாரிக்கு நேராக எனக்காக இரத்தத்தை சிந்தி நேரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவமாகிய நிர்வாணத்தை மறைப்பதற்காக, என்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக ஒரு பரிசுத்த வஸ்திரம் எனக்கு தரிப்பிக்கும்படியாக நீர் எனக்காக பலியானீரே. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களை என்னையும் விலையேற பெற்றவர்களாக மாற்றும்படியாக தன்னுடைய இரத்தத்தை விலையாக ஈந்த அந்த தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தெய்வமே, இந்த ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அன்றைக்கு ஒரு ஆதாமால் ஆண்டவரே பாவம் வந்தது, ஆண்டவரே மீறப்பட்டது கர்த்தருடைய கட்டளை. ஆண்டவரே பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பு உண்டானதப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
அப்பா உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் ஒருவேளை தவறி இருந்தோமானாலும் அப்பா ஆண்டவரே உம்முடையில நாங்கள் சேர விரும்புகிறோம்ப்பா, இன்னும் உம்மை கிட்டி சேர விரும்புகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில விட முடியாத பாவங்கள், விட முடியாத சுபாவங்கள், கர்த்தரை வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள், கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிற அனுபவங்கள் ஏதாவது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் இருக்குமானால் ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லாவற்றையும் விட வேண்டியதை விட்டுவிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய அன்புக்குள்ளாக கடந்து வந்து கர்த்தருடைய தோட்டமாகிய சபையிலே, கர்த்தருடைய தோட்டமாகிய இடத்திலே கடந்து வந்து கனி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக அப்பா. ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக ஒரு நாள் வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மை நாங்கள் சந்திக்க ஆண்டவரே அவரோடு உம்மை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. சத்ருவானவன் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உலகத்திற்கு நேராக திருப்பாதபடி, கர்த்தருடைய அன்பை விட்டு வழிவை போக வைக்காதபடி, கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீர் அப்பாவியானவர் தாமே எங்களை காத்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் காத்து வழி நடத்துவீராக ராஜா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பிலே எங்களை நிலைநிறுத்துங்க, உங்களுடைய கிருபையிலே எங்களை நிலைநிறுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வசனத்திற்கு உள்ளாக, உங்களுடைய நீதி நியாயங்களுக்கு உள்ளாக எங்களை நிலைநிறுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்குள்ளாக நின்று நாங்கள் உங்களுக்கு கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை செய்வீராக ஆண்டவரே. சகலற்றை அப்பாவுடைய பாதங்களுக்கு கீழாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா புகழும், எல்லா துதியும், எல்லா கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.